ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று பல துறை பிரபலங்கள் சாமி தரிசனம் செய்தனர். முதலில் வந்தவர் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பயிற்சியாளருமான கௌதம் கம்பீர். இன்று காலை சுப்ரபாத சேவையில் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடா தனது 92வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழுமலையான் கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்தார். வயது முதிர்வால் நடக்க முடியாததால் கோவில் வரை சக்கர நாற்காலியில் வந்த தேவகவுடாவை ராஜகோபுரத்திலிருந்து அவரது குடும்பத்தினர் கைத்தாங்கலாக பிடித்து கோவிலுக்குள் அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்ய வைத்தனர். தேவகவுடாவுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். ஒவ்வொரு ஆண்டும் தேவகவுடா பிறந்த நாள் அன்று ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் இன்று சாமி தரிசனம் செய்தார். நடிகை நிக்கி கல்ராணி கணவர் நடிகர் ஆதியுடன் வந்து ஏழுமலையானை தரிசித்தார். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், நடிகர் வைபவ் ஆகியோர் ஒன்றாக வந்து குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தனர். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் நடிகர் நடிகைகளுக்கும் தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் வைத்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்கு வெளியே வந்த நடிகர் நடிகைகளை பார்த்த ரசிகர்கள் அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். పొండి మా సార్ మీరు ఏం చెప్తారు సార్ ఇందులో ఒకటి గారు